ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈஸியாக முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கைப்பிடி அளவு கருவேப்பிலை, தேங்காய் 4 மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைச்சி வச்சுக்கோங்க. லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சிடுங்க. அது கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச விடுதலையும் சேர்த்து நல்லா கையை போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சிட்டு, உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு போட்டு தாளிச்சிட்டு கரைச்சி வச்ச குழம்ப அதில் ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சதும் அதில் முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. முட்டை நல்லா இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அப்புறம் குழம்புல ஆட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. முட்டை வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.